ஜனம் இருக்கும், உணவு இருக்காது. பஞ்சத்திற்கு மேல் பஞ்சம். ஆவிக்குரிய ஜனம் பசியோடு இருப்பதை நான் சகித்து கொள்ள மாட்டேன் என்கிறார் கர்த்தர். இனி வீட்டிற்கு தேவைப்படும் உணவு ஜாமான்களை இலவசமாக கொடுக்க முன்வரும் அரசியல் கட்சியை என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரோடுகளில் ஆறு ஓடும், ரோடுகளில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கப்படும். தேசத்தில் பயங்கர அழிவுகள் பல வழிகளில் நடக்கும். புதிய உடன்படிக்கையின் கதவுகள் திறக்கப்படும். பூமி திறவுண்டு போகும். வான மண்டலத்தில் அதிசய மாற்றங்கள் உண்டாகும். அதிசய கோள்கள் உண்டாகும். நட்சத்திரம் பூமியை நோக்கி வரும். அரசியலில் நம்ப முடியாத மாற்றங்கள் உண்டாகும். பிணங்களை ஆகாயத்து பறவைகள் தின்னும். எடுத்து புதைக்க அரசாங்கமே வராது. அப்பேற்பட்ட இயற்கை பேரழிவுகளை கர்த்தர் கட்டளையிட்டார். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும். நிலநடுக்கமும் வரும். நீர்த்தேக்க அழிவுகள் வரும். ஜலப்பிரளயமும் வரும். புயலும் வரும். பொல்லாத வியாதிகளும் வரும். பாலும் தேனுமல்ல, இனி பஞ்சமும் பட்டினியும் தான் தேசத்தில் வரும். கொள்ளை நோய்களும் கொடுமைகளும் நடக்கும். கர்த்தர் பிஞ்சுகளையும் சேர்த்தே அழிக்கிறார். அழித்து தன் புதிய உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். பாவத்தை குறித்துள்ள ஊழியம் தேசத்தில் விதைப்பது குறைவு, ஆசீர்வாதத்தை குறித்துள்ள ஊழியம் அதிகம் என்கிறார். வருகையை குறித்துள்ள ஊழியம் மிக மிக குறைவு என்று குமுறுகிறார். கடையோர பிரதேசத்திற்கு மகா பேரழிவு. ஜனங்கள் பெருமளவு அழிந்து போவார்கள் ஜலத்தால். உலகிலேயே இப்படி ஒரு அழிவா என கேட்கும்படி தேசம் பாழாய் போகும். மரங்கள் வேரோடு பிடுங்கப்படும். நோவா காலத்து அழிவுகளுக்கு ஒப்பான பேரழிவு. அதே 40 நாட்கள் ஜலம் வற்றி போகாது. கல் மழையினாலும் கர்த்தர் வாதிப்பார். கொடூரமான செயல்களால் அரசு இயந்திரம் முடங்கி போகும். சோதோமுக்கு நெருப்பால் அழிவு. இந்த தேசத்திற்கு ஜலத்தாலும் நிலநடுக்கத்தாலும் கடும் மழையாலும் புயலாலும் பயங்கர அழிவு. மனித நடமாட்டமே இருக்காது. மறுபடியும் செப்பனிடப்படாதபடிக்கு இடித்து போடுவார். இனி அந்தி கிறிஸ்துவின் தாக்கத்தால் சபைகள் இடிக்கப்படும். துன்மார்க்கர்கள் எழும்புவார்கள். வசனத்திற்கு பஞ்சம் உண்டாகும். அந்தி கிறிஸ்துவின் அக்கிரமங்கள் அதிகமாகும். உங்கள் ஊரை நீங்களே போட்டோ பிடித்து வையுங்கள். அழிவுக்கு பின் பார்க்க பிரயோஜனப்படும். இந்த தேசம் 200 ஆண்டுகளுக்கு முன்புள்ள நிலை ஏற்படும். ஆளரவமற்ற தேசமாகும். மிஞ்சி இருக்கிற கொஞ்சம் ஜனம் ஏன்தான் வாழ்கிறோம் என்று சொல்லி தவிக்கிற அங்கலாய்க்கிற காலம் இதோ சமீபமாகும். சில பகுதிகளில் பிணங்கள் மீன்கள் போல் நெல்மணிகள் போல் கிடக்கும். குடும்ப கட்டுப்பாடு ஒழிந்து போகும். எங்கும் விபச்சாரம் வெளிப்படும். ஜாதிகள் அற்றுப்போகும். மதங்கள் ஒழியும். ஒரு ஆணுக்கு அநேகம் பெண்கள் மனைவியாய் இருப்பார்கள் என்பதை விட ஒரு பெண் அநேக புருஷர்களை வைத்து கொள்வாள். இனி அறுவடைதான் விதைக்க நேரமில்லை. ஒரே ஆட்சி உண்டாகும். சகல ஜாதிகளுக்கும் நானே தேவனென்று காண்பிப்பேன். இனி என்னாலும் அழுகைதான். தேசத்தின் கொடிகள் அடிக்கடி அரைக்கம்பத்தில் பறக்கும். பெருமைக்குரிய ஊழியக்காரர்கள் காணாமல் போவார்கள். பெருமையுள்ள 12 தேசங்கள் விழும். விழுந்திருந்த 12 தேசங்கள் எழும். விற்றலும் கொள்ளலும் நடக்கும். அழிவுகள் குறித்து சகல ஜாதிகளுக்கும் சொப்பனங்களாலும் தரிசனங்களாலும் அறிவிப்பேன். இனி காலமில்லை. உலக திருச்சபை குமரியில் கட்டுவேன். புதிய எருசலேம் குமரி மாவட்டத்தில் உண்டாகும். இனி நான் வந்து வாசம் செய்வேன். நான் அநேகருடைய பந்தியில் அமர்ந்து போஜனம் பண்ணுவேன். சூரியன் சந்திரன் ஒழிந்து போகும். வால் நட்சத்திரம் தோன்றும். பெண்ணினம் பலுகி பெருகும். ஆணினம் முற்றிலும் குறைந்து போகும். திருமண பந்தங்கள் ஒழிந்து போகும். சட்டத்தின் கொடுமைகள் உண்டாகும். கர்த்தரின் ஜனம் சிறைபிடிக்கப்படும். நிலை நிற்கிறவனுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். தீவுகள் காணாமல் போகும். வரைபடங்கள் சுருங்கி போகும். மதுரைக்கும் திருச்சிக்கும் நிலநடுக்கம் உண்டாகும். தேசத்தை இஸ்மவேல் ஆளுவான். அதாவது இந்தியாவை முஸ்லீம் ஒருவன் ஆளுகைக்கு கொண்டு வருவான். இது நடக்கும். இது அதிர்ச்சியாய் இருக்கும் உங்களுக்கு. இந்தியாவிலே இவன் கொடி பறக்கும். இவன்தான் 666. இந்தியாவில் யுத்தம் உண்டாகும் என்பது நிச்சயம். சென்னை ஒழியும். ஜலத்தால் மூழ்கும். இலங்கை சமுத்திரத்தால் மூழ்கும். கடற்கரை ஜனங்களுக்கு ஐயோ. புதிய சென்னை உருவாகும். கோவை குலுங்கும். விக்கிரகங்கள் பூமியில் புதையுண்டு போகும். மலைகள் குன்றுகள் பெயர்த்து போடப்படும். ஜபிக்கிறவரிடத்தில் அந்தி கிறிஸ்து பொய் அபிஷேகத்தை ஊற்றுவான்.
அவன் வல்லமையாய் இருதயத்தை ஆளுவான். இச்சைகள் பெருகி சிறு பிள்ளைகள் கர்ப்பந்தரிப்பார்கள். அநியாயம் தலைவிரித்தாடும், நீதி தேடினாலும் கிடைக்காது. நீ எல்லா பக்கங்களிலும் கட்டப்படுவாய், சிறையிருப்புகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும். பெற்றோருக்கு முன்பாக பிள்ளைகள் விபச்சாரம் செய்வார்கள், இதை கண்கள் காணும். தூய்மையான அன்பு வற்றி போகும், அவனவன் தன் சுய இச்சையின்படி நடப்பான். பாதாளங்கள் திறக்கும், சத்துரு சிங்கம் போல் எழுவான். பெருங்காற்று வீசி பூமியை பெயர்த்து போடும், உன் சமாதானம் எடுத்து போடப்படும். ஊழியக்காரர்கள் மேல் அரசு அம்புகளை தொடுக்கும். விக்கிரகங்களின் கொடி பறக்கும். வியாதி என்ற கொடி பறந்து தினம் தினம் செத்து வீழ்வார்கள். மருத்துவமே குழம்பி தவிக்கும் கொள்ளை வியாதிகளை கண்டு ஜனங்களை திகிலும் கலக்கமும் பிடிக்கும். காயினை போல் நிலையற்றவனாய் அலைவாய். செங்கடல் மறுபடியும் பிளக்கும். குமரிக்கு ஐயோ, கடையலுக்கு ஐயோ. தேசத்தில் ஒருபிடி ஜனங்கள் மீதியாயிருப்பார்கள். கிறிஸ்தவன் தமிழ்நாட்டை ஆளுவான் என்பது. அன்பானவர்களே, இந்த புத்தகமானது 292 பக்கத்தில் வெளிவருகிறது. இந்த புத்தகத்தின் விலை 150 ரூபாய். இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமாயின் 9442131629 என்ற நம்பருக்கு உங்கள் முகவரியை தெளிவாக பதிவிடவும் இந்த புத்தகம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த புத்தகத்தின் தபால் செலவு 25 ரூபாய். இந்த புத்தக ஊழியத்தை நீங்களும் தாங்க விரும்பினால் 100 புத்தகம், 500 புத்தகம், 1000 புத்தகம், இன்னும் உங்கள் திராணிக்கு ஏற்றபடி உங்கள் காணிக்கைகளை நன்கொடைகளாக கொடுத்து இந்த புத்தக ஊழியத்தை நீங்களும் தாங்கலாம். அன்பானவர்களே, ஜீவ ஒளி தொலைக்காட்சியானது 24 மணி நேரமும் கேபிள் டிவிகளில் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசு கேபிள் 598, டிசிசிஎல் 740, விகே டிஜிட்டல் 720, சிடிஎன் 813, அரிஸ்டோ 625, ஜிடிபிஎல் 984, எஸ்சிவி 179, அக்ஷயா 675, ஜாக் 94 இப்படிப்பட்ட கேபிள் டிவிகளில் நீங்கள் 24 மணி நேரமும் ஜீவ ஒளி தொலைக்காட்சியை பார்க்கலாம். மேலும் ஸ்மார்ட் டிவி ஆப்ஸுகளிலும் நீங்கள் இந்த ஜீவ ஒளி தொலைக்காட்சியை பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு டிவி, கூகுள் டிவி, ஏர்டெல் எஸ்ட்ரீம், டாடா பிளே சிங்க், அமேசான் ஃபயர் டிவி, ரோகு, ஜியோ செட்டப் பாக்ஸ், ஆப்பிள் டிவி, எல்ஜி ஸ்மார்ட் டிவி, சாம்சங் ஸ்மார்ட் டிவி, ஹைஜன்ஸ் இப்படிப்பட்ட ஸ்மார்ட் டிவி ஆப்ஸுகளிலும் நீங்கள் இந்த ஜீவ ஒளி தொலைக்காட்சியை பார்க்கலாம். ஒரு பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். கர்த்தர் கரம் என்மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். கர்த்தர் கரம் என்மேலுங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என்மேலுங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என்மேலுங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என்மேலுங்க, கடுகளவும் பயமில்லைங்க. வந்தால் எத்திடுவார்,
நம்ம கர்த்தர் கரம் மேலுங்க, கடுகளவும் பயமில்லங்க. அல்லேலுயா. யாத்ராகமம் 34வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 34வது அதிகாரம் 21வது வசனம். 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக, விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்திருப்பாயாக. அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 6 நாட்களும் வேலை செய்துவிட்டு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்து தம்மை தேட வேண்டும் என்று கட்டளையிட்டார். அன்பானவர்களே, தம்முடைய சமூகத்தில் வரும்போது நாம் வெறுங்கையாய் வரக்கூடாது என்று கட்டளையிட்டு உறுதியாக தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். பாருங்க, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், தேசத்தின் ஜனங்களோடு நீங்கள் உடன்படிக்கை பண்ணக்கூடாது. அப்படி உடன்படிக்கை பண்ணினால் உங்களை அந்நிய தேவர்களை பின்பற்றி உங்களுடைய இருதயங்களை சோர்ந்து போக செய்து விடுவார்கள், அவருடைய தெய்வங்களை பின்பற்ற செய்து விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு ஆண்டவராகிய இயேசு தன்னை தேட வேண்டிய முறைமைகளையும் நாட்களையும் பற்றி அவர்களிடத்தில் கூறுகிறார். பாருங்க, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது. ஆனாலும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுடைய உழைப்பின் பலனை கண்டு திருப்தியடைய அதிலே அவர் ஆவலாயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக அவர்கள் தரித்திரருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 2 நாளாகமும் 31வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது. அன்பானவர்களே, நாம் கர்த்தருடையதை நாம் கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் புசித்து திருப்தி அடைந்து மீதி எடுக்க செய்கிற தேவனாக காணப்படுகிறார். கொலோசையர் 3வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அன்பானவர்களே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை போதகர் ஒருவர் ஆராதனை முடித்துவிட்டு அவர் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது செல்லுகிற வழியில் ஒரு சிறுவன் அழுது கொண்டே இருந்தான். அந்த சிறுவனை பார்த்து, நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அந்த போதகர் கேட்டார். அதற்கு அந்த சிறுவன் சொன்னான், எனக்கு அப்பா இல்லை, என்னுடைய அப்பா குடித்து இறந்து விட்டார். என்னுடைய அம்மா வீடுகளில் வேலை செய்து
செய்துதான் என்னை கவனித்து வருகிறார்கள். இப்பொழுது என்னுடைய அம்மாவுக்கும் 1 மாதமாக உடம்பு சரியில்லை. நாங்கள் 3 நாட்களாக எதுவுமே சாப்பிடவில்லை. அப்படி என்று அந்த சிறுவன் சொன்னான். உடனே அந்த போதகர் அந்த சிறுவனுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்து சாப்பிட வைத்துவிட்டு அவனுடைய அம்மாவுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்து சாப்பிட என்று சொல்லி கொடுத்து அனுப்பினார். அதன் பின்பு நீ தொடர்ந்து ஆலயத்துக்கு வா என்று சொல்லி அனுப்பினார். அந்த சிறுவனும் ஆவலுடன் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தான். ஆண்டவராகிய இயேசுவை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அறிய ஆரம்பித்தான். வழக்கமாக